விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் பேசி பொறுப்பாளரை குண்டர் கீழ் கைது செய்து வலியுறுத்தி புதுவை ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் சுசீலா கணேசன், செந்தமிழ் வளவன், திலீபன், ராஜா, சரஸ்வதி, தமிழ் தேசிகன், அம்பேத்கலவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கையில் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை உறுப்பினர் இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாவேந்தன் பங்கேற்றார். புதுக்கோட்டை மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் அண்ணாதுரை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். வந்த செய்தியாளர்களை சந்தித்த சமத்துவ வழக்கறிஞர் சங்க மாநில செயலாளர் பார்வேந்தன், புதுக்கோட்டை மாவட்டம் பழைய கந்தவர் கோட்டை பகுதியை சேர்ந்த பிஜேபி பொறுப்பாளர் கார்த்திகேயன் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரை சமூக வலைதளங்களில் ஜாதி பெயரை கூறி இழிவாக பேசி குற்றம் சுமத்தி வருவதாகவும், இது சம்பந்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தமிழ் வளவன் கந்தவர் கோட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் தற்பொழுது கார்த்திகேயன் சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பதாகவும், ஜாதி வன்மத்தை தூண்டி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் பிஜேபி பொறுப்பாளர் கார்த்திகேயனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் எனவும், அதற்காக சட்டத்தில் இடம் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கைது செய் இரண்டு சமூக மத்தியில் கலவரத்தை தூண்டும் நோக்கில் இணையதளத்தில் பேசி வரும் எச் ராஜா உள்ளிட்ட RSS சங்கிகளை கைது செய்து சிறையில் அடை. தமிழக அரசே காவல்துறையே கண்காணித்திடு. தொடர்ந்து சமூக வலைதளத்தில் சாதிய உள்நோக்கத்தோடு சமூக விரோத சக்திகளை வழக்கு பதிவு செய்து சிறையிலே கிடக்கின்ற கடந்த 4/1/2026 அன்று புதுக்கோட்டை பாரதிய ஜனதா கட்சியின் ஐடி விங்கு மாநில மாவட்ட தலைவர் கந்தர்வக்கோட்டை கார்த்திகேயன் என்பவர் எழுச்சி தமிழர் அவர்களை பற்றி அருவருக்கத்தக்க வகையிலே பேசி அதை பொதுதளத்திலே பதிவு செய்து உடனே பயந்து கொண்டு பதறிக்கொண்டு மேற்படி பதிவு செய்ததை திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளார். மேற்படி சம்பவம் சம்பந்தமாக 19 அன்று நம்ம கேள்விப்பட்டு 20 அன்று காவல்துறையில புகார் அளித்து 20 அன்று அந்த நபர் கைது செய்யப்பட்டார். இன்னும் சிறையில் இருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற நபர்கள் பொதுவெளியிலே பேசி பயந்து திரும்ப பெறுவதும், அதை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் தொடர்ந்து எழுச்சி தமிழர்களை இறுதி செய்கின்ற நோக்கத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களை ஒடுக்குகின்ற விதமாக அப்படிப்பட்ட நபர்கள் யாராவது ஒருவர் குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறையில் அடைத்தால் இது போன்ற 2 சமூக மத்தியிலே கலவரத்தை தூண்டுகின்ற எண்ணம் யாருக்கும் வராது என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற 8 மாவட்ட செயலாளர்கள் 6 மாவட்ட செயலாளர் சார்பில் ஒருங்கிணைந்து இன்று கந்தர்வக்கோட்டை கார்த்திகேயனை குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறையில் அடைக்க வேண்டும். தொடர்ந்து இது போன்ற பொதுவெளியிலே பேசி வருகின்ற அனைத்து நபர்களையும் மாவட்ட காவல்துறை கண்காணிக்க வேண்டும்.